வெண்டைக்காய் பயன்கள். உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் அதிகம் சாப்பிடுவதுதான். வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் நாம் அதிகமாக சாப்பிடும் உணர்வை குறைக்கும். குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவுகிறது. வெண்டைக்காய் நன்மைகள். வெண்டைக்காய் சாப்பிட்டால் கணக்கு நன்றாக வரும் என்பார்கள். கணக்கு வருகிறதோ இல்லையோ, ஏராளமான சத்துக்களை வாரி வழங்கும் இயற்கையின் கொடை அது. வெண்டைக்காயின் பூர்வீகம் எத்தியோப்பியா. அங்கிருந்து அரேபியா, நைல் நதிக்கரை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது. இன்று தமிழகத்தில் அதிகம் விளையும் காய்கறிகளில் ஒன்றாகிவிட்டது. வெண்டைக்காயில் உள்ள சத்துகள், மருத்துவ குணங்கள் குறித்து சொல்கிறார் இயற்கை மருத்துவர் அமுதா. வாயோ வெண்டைக்காய், கையோ கருணைக்கிழங்கு என்று ஒரு பழமொழி உண்டு. வெண்டைக்காயைப் போல வளவளவென்று பேசி, கருணைக்கிழங்கைப் போல எரிச்சலூட்டும்படி நடப்பவர்களை வேடிக்கையாக குறிப்பிடுகிறது இந்த பழமொழி. வெண்டைக்காய் வளவளப்பானது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களைத் தீர்க்கும் அற்புத மருத்துவத்தன்மை நிறைந்தது. வெண்டைக்காய் வழவழப்புத்தன்மை கொண்டது என்பதால் அது பலருக்கும் பிடிக்காத ஒரு காயாக இருக்கிறது. அதிலுள்ள பெக்டின், பெக்டின் மற்றும் கோந்துத்தன்மையே இந்த வழவழப்புக்கு காரணம். பெக்டின் மற்றும் கோந்து பொருள் கரையும் நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் இரத்தத்தில் கொழுப்பு மற்றும் பித்த நீர் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளும். கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். பெருங்குடலின் உள்பகுதியில் படிந்து பெருங்குடல் சிறப்பாகச் செயல்படவும் உதவும். ஆனால் உணவு செரிமானத்துக்குப் பிறகு இது கரையா நார்ச்சத்தாக மாறுவதால் குடலை பாதுகாப்பதுடன் மலக்குடலில் வரும் புற்றுநோயை தடுக்கவும் உதவும். இரவு தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்ததும் அந்த நீரை பருகுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த நீரை அருந்துவதால் இரத்தச் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த இந்த திரவத்தை அருந்தினால் நீரிழப்பு தடுக்கப்படுவதுடன் உடல் குளுமை பெறும். எலும்புகள் வலிமை பெற்று ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கப்படும். எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க நினைப்பவர்கள் தினமும் இந்த வெண்டைக்காய் ஊறிய நீரை அருந்துவது நல்லது. வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின் சி நிறைந்துள்ளன. எனவே இந்த நீரை அருந்தி வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும். முற்றிய வெண்டைக்காயை சூப் செய்து அருந்தினால் சளி, இருமல் குணமாகும். முற்றிய வெண்டைக்காய் 3, ஒரு தக்காளி, பூண்டுப்பல் 3, சின்ன வெங்காயம் 2, மிளகு 5, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். பாதியாக வற்றியதும் அடுப்பிலிருந்து கீழே இறக்கி உப்பு சேர்த்து குடித்தால் சளித்தொல்லைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சினை உள்ளவர்கள் வெண்டைக்காய் ஊறிய நீர் அருந்துவது நல்லது. குறிப்பாக ஆஸ்துமா கோளாறு சரியாகும். வெண்டைக்காயை பால் சேர்த்து வேக வைத்தும் குடிக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காயை வேக வைத்து எடுத்த நீருடன் சர்க்கரை சேர்த்து குடித்தால் இருமல், நீர்க்கடுப்பு, வெள்ளைப்படுதல் சரியாகும். வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டால் பற்கள் தூய்மை பெறுவதுடன் ஈறுகளில் இரத்த ஓட்டம் தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்கள் சரியாகும். மலச்சிக்கலும் தீரும். வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் பார்வை மேம்படும். வெண்டைக்காயில் ஆக்சலேட் அதிகமுள்ளது. இது சிறுநீரகம், பித்தப்பை கற்களை வளரச் செய்துவிடும். கால் பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காயை குறைவாகச் சாப்பிட வேண்டும். வெண்டைக்காயை அதிகமாக வதக்கினால் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும். லேசாக வதங்கியதும் அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும். வெண்டைக்காயின் 10 மருத்துவ குணங்கள். 1. புற்றுநோய். உங்கள் உணவில் வெண்டைக்காயை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் புற்றுநோயை விரட்டலாம். குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோயை அகற்ற வெண்டைக்காய் மிகவும் நன்மை பயக்கும். இது குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இதன் காரணமாக குடல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் சிறப்பாக செயல்படுகின்றன. 2. இதயம். வெண்டைக்காயும் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதேபோல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது.
இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. 3. நீரிழிவு நோய். வெண்டைக்காயில் காணப்படும் யூஜெனோல் நீரிழிவு நோய்க்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கிறது. இது உடலில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது. இதனால் நீரிழிவு நோய் குறைகிறது. 4. இரத்த சோகை. இரத்த சோகையிலும் வெண்டைக்காய் மிகவும் நன்மை பயக்கும். இதில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக உதவுகிறது. மேலும் வைட்டமின் கே இரத்தப்போக்கு நிறுத்த வேலை செய்கிறது. 5. செரிமானம். வெண்டைக்காய் என்பது நார்ச்சத்து நிறைந்த காய்கறி. இதில் உள்ள பசையம் நார்ச்சத்து செரிமான அமைப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும். இது வாய்வு, மலச்சிக்கல், வலி மற்றும் அல்லாத பிரச்சினைகள் போன்றவற்றை ஏற்படுத்தாது. 6. எலும்புகளின் வலிமை. வெண்டைக்காயில் காணப்படும் பசையம் பொருள் நம் எலும்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் காணப்படும் வைட்டமின் கே எலும்புகளை வலிமையாக்க உதவுகிறது. 7. நோய் எதிர்ப்பு சக்தி. வெண்டைக்காயில் வைட்டமின் சி உடன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இதன் காரணமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது மற்றும் உடல் நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. இதை உணவில் சேர்ப்பதன் மூலம் இருமல், சளி போன்ற பல பிரச்சனைகள் தீரும். 8. கண் பார்வை. வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இது செல்லுலார் வளர்சிதை மாற்றத்தின் விளைவாக உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்ற உதவுகிறது. இந்த துகள்கள் குருட்டுத்தன்மைக்கு காரணமாகின்றன. இது தவிர வெண்டைக்காயம் கண்புரை தடுக்கிறது. கர்ப்ப காலத்தில் வெண்டைக்காய் உட்கொள்வது நன்மை பயக்கும். ஃபோலேட் எனப்படும் ஊட்டச்சத்து வெண்டைக்காயில் காணப்படுகிறது. இது கருவில் உள்ள சிசுவின் மூளை வளர்ச்சியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை தவிர வெண்டைக்காயில் பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன. அவை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். உங்கள் எடையை குறைப்பதோடு உங்கள் சருமத்தை இளமையாக வைத்திருக்கவும் வெண்டைக்காய் உதவுகிறது. முடியை அழகாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாக மாற்றவும் இதில் பயன்படுகிறது. அதன் ஒட்டும் பொருளை எலுமிச்சையுடன் ஷாம்பூவாக பயன்படுத்தி அழகான கூந்தலை வளர்க்கலாம். கவனமாக கேளுங்கள். எச்சரிக்கை. ஓசலேட் வெண்டைக்காயில் அதிக அளவில் காணப்படுகிறது. இது சிறுநீரகங்கள் மற்றும் பித்தப்பைகளில் கற்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. மேலும் இருக்கும் கற்களை அதிகரிப்பதன் மூலம் அவற்றை பலப்படுத்துகிறது. இது தவிர அதை வறுத்து சமைப்பதன் மூலம் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும்.